Good evening students. That is become A section and B section. இன்னைக்கு நம்ம பார்ட் பியில் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்ற கொஸ்டின் பார்ட் பியில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ காலையில் வந்து நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். ஸோ ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இட்ஸ் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். டேட்டா பில் அப்படின்னு சொல்லி உன்னுடைய கொஸ்டினில் இருக்குது. அதாவது ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் அப்படின்றதுல இப்போ கொஸ்டினில் இங்கே வந்து 31 மார்ச் 98 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு டேட் வந்து இங்கே கண்டிப்பாக இருக்கும். ஸோ டேட்டா பில் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பில் வந்து ஜனவரி 17, செகண்ட் பில் வந்து பிப்ரவரி 7, தேர்ட் பில் வந்து மார்ச் 9. டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பில்லுக்கு வந்து 4 months, செகண்ட் பில்லுக்கு வந்து 3 months, தேர்ட் பில்லுக்கு வந்து 3 months. டிஸ்கவுண்டட் வந்து உன்னுடைய கொஸ்டினில் 17%, 18%, 17.5% அப்படின்ற கான்செப்டில் இருக்குது. அமௌண்ட் அப்படின்றது 7,30,000, 14,60,000, 3,64,000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ஸோ இந்த டேர்ம்ஸ் வச்சு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் உன்னுடைய கொஸ்டினில் ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து எந்த டேட்டில் உனக்கு க்ளோசிங் ஆகுது, அந்த டேட்ல இருந்து மெச்சூரிட்டி டேட் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதில் ஹவு மெனி டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு யூ ட்ரை டு அண்டர்ஸ்டாண்டிங் டு த ப்ராப்ளம். ஸோ கொடுத்துருக்கக்கூடியது டேட்டா பில்லு, டேர்ம்ஸ் ஆஃப் பில்லு, டிஸ்கவுண்டடு, அமௌண்ட், இதெல்லாம் எழுதிங்க. அழிச்சது இப்போ நல்லா கவனிச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உன்னுடைய இதில் வந்து டேட்டா பில் அப்படின்ற கான்செப்ட் இருக்குது. டேட்டா பில் அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் செகண்ட் காலம் அப்படின்றது டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ டேட்டா மெச்சூரிட்டி, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி. ஸோ 31 மார்ச் 98க்கு அப்புறம் மெச்சூரிட்டிஸ். ஸோ தேர்ட் காலம் வந்து நம்பர் ஆஃப் டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உன்னுடைய இதில் முதல் பில் வந்து ஜனவரி 7 அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பில் வந்து ஜனவரி 7. இதுக்கு வந்து நான் டேர்ம்ஸ் வந்து எத்தனை மந்த் கொடுத்துருந்தாங்க, 4 months கொடுத்துருந்தாங்க. அப்போ 4 months அப்படின்னா ஜனவரி 7லேருந்து 4 months. அப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அப்போ இந்த இடத்துல வந்து ஸோ மே 10 அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க. எதுக்காக 10 எழுதுறீங்க அப்படின்னா கொஸ்டின் வந்து ஜனவரி 7, அதுலேருந்து ஒரு 4 மாதம். அப்போ பில்லுக்கு வந்து ஒரு 3 நாள் வந்து கிரேஸ் டேஸ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே ஆவரேஜ் டியூ டேட்டில் நீங்கள் ஃபஸ்ட் இயரில் படிச்சிருப்பீங்க. ஸோ ஜனவரி 7லேருந்து 4 months அப்படிங்கும்போது ஸோ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே. அப்போ மே 10 அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணுறோம். இந்த நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றது எப்படி எவ்வளோ நாள் வரும் அப்படின்னா ஸோ கொஸ்டின் வந்து என்னைக்கு முடிஞ்சிருக்கீங்க, 31 மார்ச் 98ல் முடிஞ்சிருக்கு. அப்போ 31 மார்ச் 98லேருந்து மே 10 வரைக்கும் ஹவு மெனி டேஸ், இதுதான் நீ பார்க்கணும். இது ரொம்ப சிம்பிள். ஸோ கொஸ்டின் வந்து நல்லா கவனிச்சுங்க. 31 மார்ச் 98ல் முடிஞ்சிருச்சு. ஆரம்பிக்கிறது வந்து 1/4 ஸோ 98, அதாவது ஏப்ரல். ஸோ ஏப்ரலுக்கு வந்து நமக்கு எத்தனை நாள் இருக்கு, கம்ப்ளீட்டடாக 30 days. ஏப்ரல் வந்து 30 days. ஸோ பில் வந்து என்னைக்கு இருக்கு, மே 10 அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மே 10 அப்படின்னு சொன்னோன்னே ஃபர்ஸ்ட் பில் வந்து ஜனவரி 17. ஓகே, ஃபர்ஸ்ட் பில் வந்து ஜனவரி 17. அப்போ இந்த இடத்துல வந்து நீ என்ன பண்ணிக்கிற, மே 20 அப்படின்னு போட்டுருக்க. எதுக்காக வந்து 20 போட்டிருக்கன்றத சொல்லிட்டேன். ஜனவரி 17லேருந்து ஒரு 4 months என்ன ஆட் பண்ணால் நீ என்ன வரும், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, மே 17 அப்படின்னு வரும். ஸோ மே 17லேருந்து ஒரு 3 நாள் ஆட் பண்ணிக்கிட்டேன்னு என்ன வரும், மே 20. அப்போ மே 20 வரைக்கும் நீ பார்த்த அப்படின்னு சொன்னால் மே 20 வரைக்கும். அப்போ ஏப்ரலில் 30 நாள் கம்ப்ளீட்டடாக எடுத்துக்கிற, மே 20 நாள். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து இங்கே வந்து 50 நாள் வருது, 50 நாள். அதுக்கு அடுத்து செகண்ட் பில் வந்து என்னது, பிப்ரவரி 7. ஸோ பிப்ரவரி 7 டேர்ம்ஸ் வந்து எத்தனை மந்த் கொடுத்துருந்தாங்க, 3 months அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்போ 3 months அப்படிங்கும்போது பிப்ரவரியிலேருந்து 3 months அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ண எவ்வளோ நாள் வருது, மார்ச், ஏப்ரல், மே. ஸோ மார்ச், ஏப்ரல், மே. அப்போ என்ன டேட் வரும், மே அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதிங்க. ஸோ என்ன டேட் வரும்,
ஸோ 7லேருந்து ஒரு 3 days ஆட் பண்ணால் மே 10 அப்படின்னு சொல்லி வரும். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் வந்து மே 10 வரைக்கும் ஆஸ் யூஸ்வல். ஏப்ரலுக்கு வந்து ஃபுல்லாக இருக்குது 30 நாள், மே வந்து ஒரு 10 days. அப்போ வந்து இங்கே 40 days அப்படின்னு சொல்லி இங்கே வரும் 40 days. ரெண்டாவது பில். லாஸ்ட் பில் வந்து என்னைக்கு கொடுத்துருந்தாங்க? மார்ச் 9 மார்ச் 9. ஸோ மார்ச் 9 இதுக்கு வந்து டேர்ம்ஸ் எத்தனை மந்த் இருந்தது? 3 months இருந்தது. அப்போ 3 months அப்படிங்கும்போது ஸோ ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லி இங்கே வச்சு ஜூன், ஏப்ரல் மே ஜூன். ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் அப்படிங்கும்போது ஸோ இங்கே வந்து முதல்ல ஜூன் வந்து எந்த டேட் வரும் அப்படின்றத பார்த்துக்க 12ஆம் தேதி. எதுக்குன்னா 9ஆம் தேதி இங்கே முடிஞ்சுது. ஸோ டேம்ஸ் டேட்டா பில் வந்து மார்ச் 9. அப்போ மார்ச் 9லேருந்து ஒரு 3 months அப்படிங்கும்போது உன்னுடைய டேம்ஸ் வந்து 3 months டைம் கொடுத்துருக்கும் போது ஏப்ரல் மே ஜூன். அப்போ ஜூன் அப்படின்னு போட்டு இந்த 9லேருந்து ஒரு 3 நாள் ஆட் பண்ணிங்க 12 நாள். இப்போ 1/4/98லேருந்து ஸோ ஜூன் 12 வரைக்கும் எவ்வளோ நாள் அப்படின்னு பார்க்க போகிறேன். அப்போ ஸோ ஏப்ரலில் வந்து ஒரு 30 நாள் கம்ப்ளீட்டடாக எடுத்துக்கிறேன், மே வந்து ஒரு 31 நாள் கம்ப்ளீட்டடாக எடுத்துக்கிறீங்க, ஜூனில் வந்து நமக்கு என்னைக்கு டேட்டு 12 தான். அப்போ ஜூன் 12 இது வரைக்கும் நீ ஆட் பண்ணால் 73 days. அப்போ 3ஆவது பில்லுக்கு 73 days. அவ்வளோதான் தம்பி உன்னுடைய கொஸ்டின். இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ டிஸ்கவுண்டட் அப்படின்றது கால்குலேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள். டிஸ்கவுண்டட் எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ லாஸ்ட் காலம் டிஸ்கவுண்டட் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் காலம் அப்படின்னு போட்டுக்கிறீங்க. அது எப்படி கால்குலேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு பில் அதோட அமௌண்ட் வந்து எவ்வளவு? 7,30,000. 7,30,000. ஸோ டிஸ்கவுண்டட் பெர்சன்டேஜ் வந்து 17% இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்றது 50 days. 50 டிவைடட் பை 365. ஸோ அடித்து சுருக்குனேன்னா உன்னுடைய கால்குலேட்டில் வந்து 17,000 17,000. இது வந்து ஃபர்ஸ்ட் பில்லோட டிஸ்கவுண்டட். செகண்டுக்கு பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ 14,60,000 இன்ட்டு செகண்ட் பில்லுக்கு வந்து எவ்வளோ நாள்? 40 days. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 18%. முதல்ல 18% போட்டுங்க. ஸோ லாஸ்ட்டு வந்து 40 டிவைடட் பை 365. ஸோ அடிச்சு சுருக்குனேன்னா ரெண்டாவது பில்லுக்கு அமௌண்ட் வந்து 28,800. 28,800. லாஸ்ட் பில் 3,64,000. 3,64,000. ஸோ தெரியலன்னா மேலே எழுதியிருக்கேன். லாஸ்ட் பில் வந்து 3,64,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 17.5% இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 73 days. 73 டிவைடட் பை 365. ஸோ அடித்து சுருக்குனா அப்படின்னா மல்டிப்ளை பண்ண அப்படின்னா உனக்கு வந்து வேல்யூ வந்து 12,740. அவ்வளோதான். இப்போ இந்த 3 பில்லோட அமௌண்ட்டை நீ ஆட் பண்ண போகிற. ஸோ ஃபஸ்ட்டு பில் வந்து 17,000, செகண்ட் பில்லோட வேல்யூ வந்து 28,800, தேர்ட் பில் வந்து 12,740. இதை 3 ஆட் பண்ணால் 8 15 மீத 1 8 14 18 மீத 1 3 4 5 58,540. So that is called the discounted on bills discount. ஸோ இதுதான் வந்து ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டோட டோட்டல் அமௌண்ட். ஓகே. ஸோ இதில் ஏதாவது உனக்கு டவுட் இருந்தால் கேட்டுங்க. ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். ஏற்கனவே நீ ஆவரேஜ் டியூ ரேட்டு பார்த்துருப்ப, அதே மாதிரி தான் இது. பில்லுக்கு வந்து ஒரு 3 நாள் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு பார்ட்டி பியில் கேட்குறாங்க அப்படின்னா முதல் ப்ரிஃபரன்சஸ் வந்து இந்த மாதிரி கொஸ்டினுக்கு கொடு. ஃபஸ்ட்டு காலம் வந்து டேட் ஆஃப் பில்லு, செகண்ட் காலம் வந்து டேம்ஸ் அப்படின்னு சொல்லி உன்னுடைய இதில் இருக்குது. அதுக்கடுத்து வந்து டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, அதாவது கொடுத்துருக்க பில் வந்து ஜனவரி 17, அதுலேருந்து 4 months. அப்போ அந்த 4 months நம்ம ஆட் பண்ணோம்னா ஸோ பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே, ஸோ மே 20th அப்படின்னு சொல்லி வருது. அப்போ அது நம்பர் ஆஃப் டேஸ் அப்படின்னு கால்குலேட் பண்ணும்போது கொஸ்டின் மேலே டாப்பில் பாரு, ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் வந்து க்ளோசிங் டேட் வந்து 31st March 98 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ 31/3/98 முடிஞ்சிருச்சு. அப்போ டிஸ்கவுண்டட் வந்து அதுக்கப்புறம் உள்ள டேட்லேருந்து தான் நீ எடுக்க போகிற 1/4 அப்போ 1/4/98 மே 20 வரைக்கும் ஹவு மெனி டேஸ்? 50 நாள் அப்படின்னு சொல்லி. ரெண்டாவது பில் பார் பிப்ரவரி 7,
ஸோ 3 months. அப்போ அந்த 3 months அப்படிங்கும்போது ஸோ February 7லேருந்து 3 months கால்குலேட் பண்ணும்போது March, April, May அப்படின்னு சொல்லி வரும். அப்போ இங்கே வந்து May 10th அப்படின்னு சொல்லி போகிறோம். May 10th நம்ம போடுறதுக்கு ரீசன் என்ன? ஸோ 7ஆம் தேதி பில்லோட டேட், ஸோ டேட் ஆஃப் பில். ஸோ மெச்சூரிட்டி ஆகுறது வந்து நமக்கு வந்து May 10, அதாவது 3 நாள் ஆட் பண்ணிட்டு. ஓகே, நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணும்போது 1/4லேருந்து, அதாவது April 1/4/98லேருந்து May 10 வரைக்கும் நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 40 days. ஸோ அடுத்த லாஸ்ட் பில் வந்து March 9, அதுக்கு வந்து ஒரு 3 months கொடுத்துருக்காங்க. அப்போ 3 months அப்படிங்கும்போது ஸோ April, May, June, ஸோ June 12 அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்போ நம்பர் ஆஃப் டேஸ் கால்குலேட் பண்ணும்போது 1/4/98லேருந்து June 12 வரைக்கும் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73 days. ஸோ டிஸ்கவுண்டட் வந்து உன்னுடைய கொஸ்டினில் கண்டிப்பாக இருக்கும். நீ கால்குலேட் பண்ண வேண்டியது அமௌண்ட்டை எடுத்துக்கிறீங்க. ஸோ 7,30,000, டிஸ்கவுண்டட் வந்து 17%, நம்பர் ஆஃப் டேஸ் வந்து 50/325. கால்குலேட் பண்ணால் டிஸ்கவுண்டட் அமௌண்ட்டு எவ்வளோன்னு தெரிஞ்சுக்கும். அப்படி ஒவ்வொரு பில்லுக்கு நீ கால்குலேட் பண்ணி டோட்டல் அமௌண்ட்டு போட்டு கொஸ்டின் முடிச்சுக்க. ஓகே, ஸோ இதில் ஏதாவது உனக்கு பொரிஷ் இருக்குதுன்னா தாராளமாக கேளு. இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்சஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு கொடு. ஸோ மார்னிங் வந்து உனக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து கம்ப்ளீட்டடாக வந்து ஷெடியூல்ஸ்லாம் முடிச்சிருக்கும். 13 to 16 வரைக்கும் நல்ல ஷெடியூல்ஸ் முடிச்சிருக்கும். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்னு சொன்னால் பேங்க் வந்து எந்தெந்த வழியில் இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் பண்ணுறாங்க முதல்ல அந்த கான்செப்டை நான் வச்சுக்கேன். ஷெடியூல் நம்பர் 13 அப்படின்றது இன்ட்ரெஸ்ட் ஏண்ட். ஸோ பேங்க் வந்து ஹவு டு கலெக்ட் ஃப்ரம் த கஸ்டமர், அதாவது கஸ்டமர்லேருந்து எப்படி இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேஷ் கிரெடிட், இன்ட்ரெஸ்ட் ஆன் ஓவர் டிராஃப்ட், டிஸ்கவுண்ட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்ட். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து அதர் இன்கம். அதர் இன்கம் அப்படின்னா ஸோ பேங்க்குக்கு வேறு எந்த வழியிலிருந்து வருமானம் வருது அப்படின்னு பார்த்தா லாக்கர் ரெண்ட். முக்கியமாக காலையில் சொல்ல மறந்துட்டேன். லாக்கர் ரெண்ட், ரெண்ட் ரிசீவ்டு, கமிஷன், எக்ஸ்சேஞ்ச் அண்ட் புரோக்கரேஜ், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் ஃபிக்ஸட் அசெட்ஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய கான்செப்ட் எல்லாம் ஸோ தட் இஸ் கால்டு த அதர் இன்கம். இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், இது வந்து ஷெடியூல் நம்பர் 15. பேங்க்கு எப்படி வந்து நமக்கு வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து எப்படி பெனிஃபிட் அடைகிறோம். ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போட்டிருந்தோம் அப்படின்னா வட்டி நமக்கு கிடைக்கும். சேவிங்ஸ் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்கும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், பேங்க்கு கொடுக்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட், அது வந்து 15. ஷெடியூல் நம்பர் 16 வந்து ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ என்னென்ன எக்ஸ்பென்சஸ் இருக்குது, டெப்ரிசியேஷன் ஆன் பேங்க் ப்ராப்பர்ட்டி, ஆடிட் ஃபீஸு, பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி, அட்வர்டைஸ்மெண்ட்டு, போஸ்டேஜஸ், மேனேஜிங் டைரக்டர் சேலரி, இந்த மாதிரி ரெண்ட் பெய்டு. ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியது பூரா வந்து ஸோ தட் இஸ் கால்டு த ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் ஸோ யூ கோ டு த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ இந்த ஷெடியூல்ஸ் வந்து நல்லா தரவாக வச்சு ஸோ அதில் ரிலேட்டடாக நமக்கு வந்து ஒன் வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது இப்போ ரொம்ப சிம்பிளாக கேட்பாங்க. ஷெடியூல் நம்பர் 13 இட் இஸ் ரிலேட்டட் டு டேஷ் அப்படின்னு உனக்கு சாய்ஸஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ஏண்டா, அதர் இன்கமா, இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டடா, ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஷெடியூல் நம்பர் 13 அப்படின்னு சொன்னால் ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏண்ட் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஷெடியூல் நம்பர் 15 இட் இஸ் ரிலேட்டட் டு இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பெண்டட் அப்படின்னு சொல்லி. ஷெடியூல் நம்பர் 1 இட் இஸ் ரிலேட்டட் டு த ஷேர் கேபிட்டல். Schedule number 2 it is related to the reserve and the surplus. Schedule number 3 it is called the deposits. It is related to the deposits. Schedule number 4 borrowings. Schedule number 5 other liabilities and provisions. Schedule number 6 cash in hand with RBI. Schedule number 7 cash with other banks, money at call on short notice. Schedule number 8 investment. Schedule number 9 advances. Schedule number 10 fixed assets. Schedule number 11 other assets, other fixed assets. So schedule number 12 contingent liabilities. So contingent liability it will not be shown in the balance sheet. So balance sheet அப்படினு சொன்னா liabilities வந்து 1 to 5 வரை. Okay, so 6 to 11 வரைக்கும் assets நம்ம பார்ப்போம். இது வந்து பார்ட் சில பேலன்ஸ் ஷீட் வச்சு கேட்கக்கூடிய இது. நான் சொல்ற கான்செப்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும் உன்னை பொறுத்தளவுக்கு. அதெல்லாம் நீ நல்லா தரவாக வச்சுக்கிட்ட அப்படின்னு சொன்னால் அதுக்கடுத்து வந்து ஸோ இந்த ரிபேட் ஆன் பில்ஸ் டிஸ்கவுண்டட் இந்த மாதிரி ப்ராப்ளம் பார்த்து பியில் வந்து நமக்கு 5 மார்க்ஸில் கேட்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்சஸ் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு கொடுத்து. ஓகே, ஸோ நாளைக்கு வந்து நம்ம டபுள் அக்கௌண்ட் சிஸ்டமில் ரெவன்யூ அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, நெட் ரெவன்யூ அக்கௌண்ட்டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஸோ ஹவு டு ப்ரிப்பேர் த ரெவன்யூ அண்ட் நெட் ரெவன்யூ அப்படின்றத பார்ப்போம். ஓகே,
ஸோ இதில் ரிபேட்டில் வந்து ஏதாவது உனக்கு டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேட்கும். தேங்க்யூ.